குறிஞ்சி மலர். ஓடுகின்றனன் கதிரவன் ஓடுகின்றனன் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே வீடுகின்றன என் செய்வோம் இனி எவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே. சிட்டுக்கிறு பட்டுக்கருவிழி தொட்டு தர கிட்டும் சுடரொளி பட்டுக்கரும் பொட்டு சுடர்விட ஒரு மாடு. மெட்டுக்கொரு கட்டு கருங்குடல் வெட்டி துடை கொட்டும் பிடியிடை எட்டுக்கொரு மெட்டு சிதறிட வரும்போது. வாங்க. கவிதை ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா சந்தத்துக்காக போட்டு பார்த்தேன். பரவாயில்லையே, ஏழைகளோட சிரிப்புலதான் உங்களுக்கு கவிதை வரும்னு நினைச்சேன். மெஷின் சத்தத்திலயும் வருது. அப்படின்னா உங்களுக்கு சத்தமும் சங்கீதமும் ஒண்ணு, அப்படித்தானே? அட நீங்க வேற, நான் ஏதோ பொழுதுபோக்குக்காக சொல்லிட்டு இருந்தேன், நீங்க அதை போய் பெருசுபடுத்துறீங்களா? உங்க திறமை உங்களுக்கு தெரியாது. உங்களை பத்தி தெரிஞ்சதுனால சொல்றேன். என்ன பத்தி அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அரவிந்தா, ஒரு 4 ஃபாரம் ரெடியா இருக்கு, நீ சரி பாத்தீங்கன்னா மிஷின்ல ஏத்திடலாம். பா, இவங்கதான் அழகிய சிற்றம்பலத்தோட மக பூரணி. அப்படியா? வணக்கம்மா. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வா, காபி சாப்பிட்டு போலாம். வாமா, உட்கார். உங்க அப்பாவுக்கு எனக்கும் வியாபார சம்பந்தமா பழக்கம் இல்லையே தவிர அவருடைய எழுத்து மேல எனக்கு அபாரமான மதிப்பும் மரியாதையும் உண்டு. அந்த ஒரு ஈடுபாட்டுல தான் அவருடைய எழுத்த புஸ்தகமா வெளியிடணும்னு ஆசைப்பட்டேன். சந்தோஷங்க. எங்க அப்பாவோட எழுத்த சில பேர் பயன்படுத்திக்கிட்டு அவரை ஏமாத்திட்டாங்க. அதனாலதான் ஆரம்பத்துல உங்களை புரிஞ்சுக்காம நான் கோச்சுக்கிட்டேன். அதனால என்னம்மா, காபி சாப்பிடு. என்கிட்ட எந்த உதவி வேணாலும் கூச்சப்படாம கேட்கலாம். எனக்கு கடமை இருக்கு. இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதுக்கு எங்க அப்பாவுக்கு அடுத்து நீங்க இருக்கீங்க, அது போதும் எனக்கு. இந்த புஸ்தக வேலை முடிஞ்ச உடனே இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு, உன் கல்யாணம். ஆமாம்மா, அரவிந்தன் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.
படுத்திருந்த பாய் மீது சின்ன சின்ன சிறகு முளைத்தது. சட்டென்று தலையணை அரியணை ஆனது. விடியலில் மலர வேண்டிய மலர் ஒன்று முன்கூட்டியே முகமலர்ந்தது. விடியலில் மலர வேண்டிய மலர் ஒன்று முன்கூட்டியே முகமலர்ந்தது. படுத்திருந்த பாய் மீது சின்ன சின்ன சிறகு முளைத்தது. மங்க, என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? எழுத விட்டக்கா வண்டியில போறாங்களே, எங்க போறாங்க? அதுவா, அந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்கு போறாங்க. நாளைக்கு வந்துருவாங்களா? வரமாட்டாங்க, அங்கேதான் இருப்பாங்க. அவங்க தம்பி தங்கச்சிங்களா? கல்யாணம் ஆயிட்டா தம்பி தங்கச்சிங்களெல்லாம் விட்டுட்டு தான் போகணும். அப்ப உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ எங்களையெல்லாம் விட்டுட்டு போயிடுவியாக்கா? எங்க பூர்ணி டீச்சர் இருக்காங்களா? கிளாஸ்ல இருக்காங்க. அரவிந்த் வந்திருக்கேன்னு சொல்லுங்களேன். கிளாஸ் நேரத்துல பூர்ணி டீச்சர் வெளியே வரவே மாட்டாங்க. நான் போய் சொன்னா கோவிப்பாங்க. கொஞ்சம் மரத்தடியில நில்லுங்க, இப்ப இடைவேளை பெல் அடிப்பாங்க, வருவாங்க. வாங்க, ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் 2 மணி நேரம் ஆச்சு. ஐயோ, யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. கிளாஸ் நேரத்துல எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கீங்களாமே. அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா, இல்ல நீங்களே சொல்றீங்களா? நான் உங்களை பத்தி என்னென்னமோ நினைக்கிறேன். அதையெல்லாம் சொன்னா ஸ்கூல்ல பசங்கள்ட்ட அன்பா பண்பா பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா? எல்லார்கிட்டையும் மரியாதையா நடந்துக்கிறீங்களா? மத்த டீச்சர்லாம் கூட பொறாம்புற அளவுக்கு தலைமை ஆசிரியர் உங்ககிட்ட உரிமையோட பழகுறாங்களாமே சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? உங்களை பத்தி கூட தான் உங்க அப்பா நிறைய சொன்னாங்க. என்ன உதவாக்கற தண்டசோறு சோம்பேறினா அப்படிதானே? இந்த ஊர்லயே உங்களை மாதிரி நல்லவரை பார்க்க முடியாது, ரொம்ப பொறுப்பானவரு, தமிழ் உணர்வு உள்ளவருன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அப்பா சொன்னதா இல்ல நீங்களே சொல்றீங்களா? நானே சொல்றதா தான் வச்சுக்கங்களேன். கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்ல. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்ல. கண்ணோடு கண்ணினை என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன விஷயம்? அதுவா, பிரஸ்ஸுக்கு வந்தீங்க, ஒண்ணு சொல்லாம போயிட்டீங்க. புக்கு பிரிண்ட் ஆயிடுச்சான்னு பாத்துட்டு போலான்னு அங்க வந்தேன். அதுக்குள்ள எங்க அப்பா உங்களை கூட்டு போய் என்ன பத்தியே பேசி உங்களோட மனசை கெடுத்திருப்பாரு. என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கு?
காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? பின் என்ன? அன்னைக்கு அக்கா மாதிரின்னு ஒருத்திய காட்டினியே, ஞாபகம் இருக்கா? யாரு? பூரணி தானே? ஆ, இன்னைக்கு அவளோட அவ புருஷனையும் பார்த்த. வெரி ஸ்மார்ட். ஆமா, அவளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஒழுக்கத்தை பத்தி அவகிட்ட இருந்தா கத்துக்கணும்னு சொன்ன. நானும் அந்த ஒழுக்கத்தை தான் கத்துக்கலான்னு இருக்கேன். எப்படி, சந்தோஷம் தானே? பூரணி ஒரு நெருப்பு. கிட்ட நெருங்கினா இரும்பு கூட உருகித்தான் போகும். ஆனா நீ அப்படி இல்ல. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் பெருசா உயிர் பெருசா என்பதற்கு இந்த குறள்லயே பதில் இருக்கு. உயிரை விட ஒழுக்கம்தான் பெருசுன்னு வள்ளுவர் வலியுறுத்திருக்காரு. டீச்சர், உங்களை அட்வைசர் கூப்பிடுறாங்க. இதுவரை ஜோதி. என்னங்க டீச்சர்? எல்லாரையும் சத்தம் போடாம பாத்துக்க. இந்த குறளை படிச்சுட்டு நான் சொன்ன விளக்கத்தையும் எழுதுங்க. சரிங்க டீச்சர். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினும் உயிரினும் ஓம்பப்படும் ஓம்பப்படும். கூப்பிட்டீங்களா மேடம்? என்ன பாடம் நடக்குதா? என்ன பாடம்? ஒழுக்கமுடைமை திருக்குறள். ஒழுக்கத்தை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கத்து கொடுக்கறீங்க. உங்களுக்கு யார் கத்து கொடுக்கறது? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது புரியல மேடம். இந்த லெட்டரை படிச்சு பாருங்க, புரியும். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மாணவரின் நடத்தையை கவனிப்பது மட்டும் தலைமை ஆசிரியர் வேலை அல்ல. ஆசிரியரின் ஒழுக்கத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. கல்யாணம் ஆவதற்கு முன்பு கண்டவனோடு சுற்றுபவர் உங்கள் ஸ்கூலில் டீச்சர். மாணவர்களுக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை கொஞ்சம் விசாரித்து பாருங்கள். பூரணி டீச்சர் எங்கே பார்க்கலாம் என்று மாணவர்களை கேட்டால் ஸ்கூல் வாசலில் ஒருவனோடு பேசிக் கொண்டிருப்பார் என்று மாணவர்களே சொல்லுகிற அளவுக்கு நிலைமை வந்திருக்கிறது. உடனடியாக டீச்சரை நீக்கிவிடுங்கள். இந்த முட்டை கடிதத்துக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எங்க ஸ்கூல்ல என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இதை எழுதினவன் கண்டிப்பா அயோக்கியனா தான் இருக்கணும். துணிகளை தூய்மை செய்யறவனுடைய நாக்குதான் வைதேகியனுடைய வாழ்க்கையை அழுக்காக்கிடுச்சு. யாரோ சொன்ன பேச்ச கேட்டுத்தானே ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்புனாரு. இந்த லெட்டர் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. இதை எழுதினவனை கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். முடியுமா? பூரணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா? நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தாமா வந்திருக்கேன். அப்போ முதல்ல நீயே சொல்லு. ஒண்ணுமில்லம்மா, உங்களையே அரவிந்தனையும் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அத ஒரு முட்டை கடுதாசி கருக வச்சிருமோன்னு நான் கூட உன்கிட்ட அதை பத்தி கேட்கணும் தாமா நினைச்சேன். என் மக வசந்தா அரவிந்தனையும் உன்னையும் பள்ளிக்கூட வாசல்ல பார்த்ததா சொன்னான். அது உண்மையாமா? பொய்யா இருந்தா நான் வருத்தப்பட மாட்டேன். உண்மையா இருந்தா நிச்சயமா சந்தோஷப்படுவேன். ஏன்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதாமா என்னோட ஆசை. உண்மையா இருந்தா நிச்சயமா சந்தோஷப்படுவேன். ஏன்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதாமா என்னோட ஆசை. ஆமாம்மா, அரவிந்தன் மாதிரி ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் மாடக்கூடல் நன்னகர வீதியிலே நங்கை ஒருத்தி நடைதளர்ந்து விழுந்தாளே, நங்கை ஒருத்தி நடைதளர்ந்து விழுந்தாளே, ஓடி விரைந்து உதவி புரிவதற்கு கோடிக்கை வேண்டுமோ, உங்கள் ஜோடிக்கை போதாதோ?
ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்புறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆரா அமுதமாய் அருளும் மலை போற்றி வாங்கடாச்சு எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன். அந்த மொட்டை கடிதாசை யார் எழுதுனான்னு கண்டுபிடிச்சிட்டேனே. யார் எழுதுனது? எல்லாம் அந்த புத்தகக்காரன் பரமசிவன் தான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த லெட்டரை புதுமண்டம் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்தா போஸ்ட் பண்ணிருக்கான். இந்த பார் தபால் முத்திரையா. இதை வச்சு எப்படி என்னாச்சு அவன் தான் எழுதுன்னு சொல்ல முடியும்? வேற யாராவது எழுதி போட்டிருக்கலாம்ல. நம்ம ஐயாவுக்கு பரமசிவன் எப்போது எனக்கு கடிதம் எனக்கு கிடைச்சது. அதை ஒப்பிட்டு பார்த்ததுல 2 கையத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆஹா, அண்ணாச்சுன்னா அண்ணாச்சுதான். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன், என் புத்திக்கு படலையே. ஆமா, பூரணிய வர சொல்லியிருந்தேன், எங்க காணோம்? அண்ணாச்சி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன அடையாளத்துல ஒருத்தர் இங்க வந்தாங்க. நான் அவங்களா தான் இருக்கும்னு நினைச்சு ஒரு மாதிரி கூர்மையா பார்த்தேன். என்ன பார்த்து என்ன நினைச்சாங்களோ தெரியல, பயந்து நழுவிட்டாங்க. நீ ஏன்பா கூர்மையா பார்த்த? என்னன்னு விசாரிக்க வேண்டியதானே? சரி சரி, அவன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், வா போலாம். வணக்கங்க, நான் தான் முருகானந்தம், அரவிந்தனாச்சியோட நண்பன். வாங்க வாங்க. உங்களை கோயில பார்த்தாங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு பார்த்தா உங்களை காணோம். நீங்க என்ன பார்த்து பயந்துருப்பீங்கன்னு அண்ணாச்சிட்ட சொன்னேன். அண்ணாச்சி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, இப்போ வந்துருவாரு. உள்ள வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நான் கண்ட நேரத்துல ஒண்ணு சாப்பிடுறது இல்ல. வேற ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டா தூங்கிடுவேன். இனிமே என்ன பார்த்து பயப்பட மாட்டீங்களே? பூரணி, இவன் அண்ணாச்சி, நான் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்க நண்பர் கள்ளங்கப்பட இல்லாம பேசுறாரு. அந்த முட்டை கடிதாசி எழுதுனது பரமசிவன் தான். அப்படியா? அவனை அன்னைக்கே கைய கால முறிச்சிருக்கணுங்க. இவருதான் வன்முறை வேண்டாம், பொறுமை நாடு, கத்தியை திட்டாத, புத்தியை திட்டு, அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. நான் அவனை தான் செய்ய போய் அண்ணாச்சி கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் பேசாம இருந்தேன். உட்காருங்க, மோர் கொண்டுறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டியா? என்ன சொன்ன? பட்டிமன்றத்தில் கலந்ததை பத்தி சொல்ல சொன்னேன். அது நான் எங்க சொன்னேன்? எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்னேன். நான் என்ன பத்தியில சொல்லிட்டு இருந்தேன்? உன்னை பத்தி பேசுறதுக்கு இங்க வந்திருக்கான். அண்ணாச்சி, மோர் மோர் வருது. ஒரு முக்கியமான விஷயம், மதுரை முத்தமிழ் சங்க சார்பா நடக்க போற பட்டிமன்றத்துல நீங்க அவசியம் கலந்துக்கணும். நானா? நான் கண்டிப்பா கலந்துட்டு பேசணுமா? அட என்னங்க, யாரோ பேசுறாங்க, நீங்க பேசுறதுக்கு என்ன தலைப்பு தெரியுமா? தமிழ் பண்பாட்டை பேணி காப்பதில் தலையாய பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களாங்கிற தலைப்பு. அதுல ஆண்களேன்ற அணி சார்பா நீங்க பேசுறீங்க. பா சும்மா இரு, குழப்பாத. பெண்களேங்கிற அணி சார்பா நீங்க பேசுறீங்க. ஆமா, என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? அண்ணாச்சி சொல்லிட்டாங்கல்ல, சரின்னு சொல்லுங்க. சரிங்க. என்ன சத்தம்? பேசாம இருக்க, ஐயா வரார். பொழப்ப கெடுத்துறாதீங்கயா. நான் இல்ல, ஐயா உள்ள இருக்காரு, உங்களை கூப்பிடுறாரு, வாங்க வரிசையா வாங்க. வணக்கம். வணக்கம், வாங்க. இப்படி ஓரமா வாங்க, அடுத்தவங்க போடணும்ல.